அனைவருக்கும் வணக்கம். இந்த சங்கடகர சதுர்த்தி, பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த சங்கடகர சதுர்த்தியிலேருந்து விநாயக பெருமானை வழிபடுறோம் அப்படின்னா, எல்லா விதமான கிடைக்கிற வாழ்க்கையில் வரும் என்னென்ன துன்பங்கள்லாம் வருது அப்படின்னு நினைக்கிறோமோ எல்லா விதமான துன்பங்களும் நீங்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஐதீகமாக பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட இந்த சங்கடகர சதுர்த்தி, அதுவும் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. அப்படிப்பட்ட மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா என்ன, அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம பொதுவாகவே தெய்வங்களோட அருளை பெறணும் அப்படின்னா நிறைய விதமான விரத முறைகள், இல்லை உபவாசம், வழிபாடுகள், வேண்டுதல், நேர்த்தி கடன்கள், ஏதாவது ஒரு முறையை நம்ம பின்பற்றி செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் நம்ம எல்லாரும் சொல்கிற முழு முதற் கடவுள் அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்படுற அந்த விநாயக பெருமானுக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய விரதம் அப்படின்னா அது இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம். பொதுவாகவே இந்த சங்கடகர சதுர்த்தியை மாதந்தோறும் தேய்பிறையில் வர்ற சதுர்த்தியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தியை, தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். அதை குறிப்பாக ஆவணி மாதத்தில் நம்ம சொல்கிறது தான் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிற பேரில் நம்ம இதை கொண்டாடிட்டுருக்கோம். இந்த மகா சங்கடகர சதுர்த்தி, சங்கடம் அப்படின்னா என்னன்னா பொதுவாகவே ஒருத்தருக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான துன்பங்களுக்கு பேர் தான் இந்த சங்கடம் அப்படிங்கிறது. ஹர அப்படின்னா என்ன அப்படின்னா வேரோடு அழிப்பது அப்படிங்கிறது தான் இந்த ஹர அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதுதான் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி. நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் வேரோடு அறுக்கக்கூடியவர் அந்த விநாயக பெருமான். அவருக்கான ஒரு பெரிய விரத நாளாக தான் இந்த மகா சங்கடகர சதுர்த்தியை நம்ம பார்க்குறோம். எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விலகிடும். அதற்கு ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம சொல்லி வழிபடுறோம் அப்படின்னா விநாயக பெருமானோட அருளை கிடைக்கிறதோட சேர்ந்து நம்ம நினச்ச வேண்டுதல் என்னவோ, இல்லை என்ன காரியம் வாழ்க்கையில் வெற்றி அடையணும், இல்லை ஒரு வேலை கிடைக்கணும், இல்லை எடுத்த வேலையில் உயர்நிலைக்கு போகணும், இந்த மாதிரி என்ன வேண்டுதல் இல்லை என்ன காரியம், எடுத்த காரியம் யாவிலும் கை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த மகா சங்கடகர சதுர்த்தி விரதம் நம்மளுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து விநாயக பெருமானுக்கு இந்த அருகம்புல், இந்த கொழுக்கட்டை, அவருக்கு பிடித்தமான பதார்த்தங்கள் நம்ம செஞ்சு வழிபடுறது தான் ஒரு பெரிய முறையாக இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயும் கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இல்லை வீட்டில் நான் விரதம் இருக்கேன், கோயிலுக்கு போய் தான் என்னோட வழிபாட்டை பண்ணணும், தாராளமாக நீங்கள் போய் கோவிலுக்கு போய் உங்களோட வழிபாட்டை பண்ணலாம். நீங்கள் எதுக்காக இதை செய்கிறீங்க அப்படின்னா, இந்த விரதத்தை இருக்கீங்க அப்படின்னா படிப்படியாக உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற தடைகள்லாம் விலகி ஒரு நாளைக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே விரைவில் கைகூடும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி. இதற்கான மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளாம் கம் கம் தோரண கணபதயே சர்வகாரிய கர்த்தாய சகல சித்திகராய சர்வஜன வசீகரணாய ருணாமோச்சன வல்லபாய க்ரீம் கம் கணபதயே ஸ்வாகா. இந்த கணபதி மந்திரத்தை இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாள் அன்னைக்கு சதுர்த்தி முடிகிறதுக்குள்ள நீங்கள் காலையிலையோ அந்த காலையிலேருந்து மாலை அந்த சதுர்த்தி முடிகிற நேரத்துக்குள்ள ஏதாவது ஒரே ஒரு முறை நீங்கள் அந்த இந்த மந்திரத்தை உபசரித்தால் கூட உங்களுக்கு போதுமானது. இல்லை என்னால் சொல்ல முடியல அப்படின்னா, இல்லை நான் கூடுதல் நேரம் சொல்கிறேன் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் சரி, காலையிலேருந்து மாலைக்குள்ளே உங்களுக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ, நான் காலையில் 10 தடவை சொல்கிறேன், இல்லை மாலையில் என்னால் சொல்ல முடியும் 10 முறை சொல்ல முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த விரத நேரம் முடிகிறதுக்குள்ளே காலையிலேருந்து மாலைக்குள்ளே கட்டாயம் ஒரு முறையாவது இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் உபசரிக்கணும். அப்படி உபசரிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேண்டுதலோடு நீங்கள் இந்த விரதத்தை இருக்கீங்களோ முழுவதுமாக உங்களோட அந்த பிரார்த்தனை படிப்படியாக நிறைவேறதுக்கு அந்த விநாயக பெருமான் முழுவதுமாக உங்களுக்கு அருளை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி எப்போ வருது அப்படின்னா வர்ற ஆகஸ்ட் 22ஆம் தேதி வருது. இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யலாம். அது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு புதிதாக தொழில் தொடங்கணும்,
இல்ல ஒரு சுபகாரியம் ஏதாவது தொடங்கணும் அப்படின்னா, அதற்கு அந்த தொடக்கத்துக்கு ஏற்ற நாளா இந்த மகா சங்கடகர சதுர்த்திய நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாரி ஒரு விழாவுக்கு, இல்ல குடும்ப விழா, இல்ல சுப நிகழ்வுக்கான புதிய ஆடைகள் வாங்கணும் அப்படின்னா, அதற்கு ஏற்ற நாளாவும் நீங்க இந்த மகா சங்கடகர சதுர்த்திய பயன்படுத்திக்கலாம். அப்படி செய்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, வீட்ல வந்து தொடர்ந்து அந்த சுபகாரிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான ஒரு அடுத்தடுத்த நிலைக்கு சுபகாரியங்களாவே குடும்பத்துல நடந்துட்டுருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய நம்பிக்கையா பார்க்கப்படுது. அதற்காக தான் இந்த நாள நம்ம அந்த நிகழ்வுகளுக்கு தேர்ந்தெடுத்துக்கலாம். அடுத்ததா முக்கியமா இந்த தேய்பிறையில வரக்கூடிய இந்த மகா சங்கடகர சதுர்த்திய எப்பவுமே தவற விடக்கூடாது அப்படின்னு நம்மளோட புராணங்களும் சரி, ஞானத்த நம்மளுக்கு குடுக்கக்கூடிய நூல்களும் சொல்லுது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு அன்றாட நாள்ல நம்ம பொதுவா எந்த வழிபாடா இருந்தாலும் முதல்ல தொடங்குறது இந்த விநாயகர் வழிபாடோட தான் நம்ம தொடங்குறோம். ஏன்னா, நம்மள அவர வணங்கிட்டு தொடங்குறோம் அப்படின்னா, சகல செல்வங்களையும் நம்ம எடுத்த காரியத்த எந்த தொய்வும் இல்லாம, ஒரு சிறிய தடை இல்லாம நம்மளுக்கு முழுவதும் வெற்றிகரமா நடத்தி குடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விநாயகர நம்ம முதல்ல வழிபாடு பண்ணிட்டு எந்த நிகழ்வா இருந்தாலுமே தொடங்குறோம். அதனால இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நான் இந்த வருடம் முழுவதும் பொதுவா ஓராண்டு முழுவதும் இந்த 11 சங்கடகர சதுர்த்தி வருது. இந்த சங்கடகர சதுர்த்தி 11யும் என்னால விரதம் இருக்க முடியாது, என்னால வழிபாடு பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னா, வாழ்நாள் இந்த வருடம் முழுவதும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்ததற்கான ஒரு பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இதுவரைக்கும் தவற விட்டாலும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தினால தவற விட்டுறாதீங்க. நீங்க எப்பவும் போல அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு விநாயக பெருமானுக்கு அவருக்கு பிடிச்ச அருகம்புல், நீங்க ஒரு டம்ளர் பால் வச்சு கூட அவருக்கு காலையில நீங்க வழிபாட துவங்கலாம். மாலை நேரத்துல பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போனீங்கன்னா, வழிபாடு கண்டிப்பா இருக்கும். வழிபாடு பண்ணிட்டு, அந்த சந்திரனையும் தரிசனம் பண்ணிட்டு தான் நீங்க உங்களோட விரதத்த நிறைவு செய்யணும். அவருக்கு பிடிச்ச நைவேத்தியம் எது வேணாலும் நீங்க செய்யலாம். கொழுக்கட்டை, பால், கற்கண்டு, பாயசம் எது வேணுமோ நீங்க செய்து அவருக்கு நைவேத்தியமா வச்சு உங்களோட பிரார்த்தனையும், விரதத்தையும் நீங்க இருக்கலாம். அதே மாதிரி பொதுவாவே சொல்லுவோம். இந்த 3ஆம் பிறையில சந்திர தரிசனம் பார்க்கலாம். ஆனா 3ஆம் பிறையில சந்திர தரிசனம்ங்கிறது நம்மளுக்கு அந்த கிடைக்கக்கூடிய கால அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப மிக மிக குறைவு. அதுவே இந்த 4ஆம் நாள் என்ன அப்படின்னா சொல்லுவாங்க, இந்த நம்ம பார்க்கக்கூடாது, பார்த்தா வந்து நம்மளுக்கு ஏதாவது இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. நீங்க ஒரு வேளை அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க அந்த நேரத்துல விநாயக பெருமான மனதுல நினைச்சுக்கிட்டு, "அப்பா விநாயக பெருமானே, இன்னைக்கு நாங்க இந்த சந்திர தரிசனத்த பார்த்துட்டோம். இதனால எங்களுக்கு எந்த விதமான நிகழ்வும் நடக்கக்கூடாது. எதுவும் நாங்க நினைக்கிற மாதிரியோ, இல்ல தீமை தர மாதிரியோ நடக்கக்கூடாது." அப்படின்னு அந்த விநாயக பெருமான் கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க அந்த 4ஆம் நாள் பிறையை பார்த்தாலும் எந்த விதமான தீமைகளும் உங்கள அண்டாத மாதிரி இந்த விநாயக பெருமான் காத்து ரட்சிப்பார். அதனால தான் புராணங்கள்ல கூட என்ன சொல்லுதுன்னா, 4ஆம் பிறையை யார் ஒருத்தர் பார்த்துட்டாலும் அவங்க என்ன பண்றாங்க, அவதியுள்ளான நிகழ்வுகள் நிறையா இருந்தாலும் அவங்க யாரோட அருள தேடி போறாங்கன்னா, விநாயக பெருமானோட அருள வேணும் அப்படின்னு சொல்லி தான் தேடி போறாங்க. அதனால நீங்க ஒருவேளை அப்படி கண்ணுல பட்டுட்டாங்க உங்களுக்கு 4வது நாள் அந்த சந்திரன் அப்படின்னா, நீங்க எந்த யோசனையும் இல்லாம, எந்த தயக்கமும் இல்லாம விநாயக பெருமானோட துதிய சொல்லி, நீங்க வேற எதுவுமே எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்னு சொன்னா கூட, ஓம் கம் கணபதையே நம அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட, நாங்க 4வது நாள் இந்த பிறைய பார்த்துட்டோம்ப்பா, எங்களுக்கு எந்த தீமையும் வராம நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களோட வேண்டுதல வைக்கிறீங்க அப்படின்னா, அவரோட அருள் முழுவதுமா உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாள் இந்த வருடம் உங்களுக்கு அந்த விநாயக பெருமானோட அருள் முழுவதுமா கிடைக்கட்டும். விரதம் இருக்க முடிகிறவங்க தாராளமா இருங்க. இல்ல அப்படின்னா, அன்றைக்கு ஒரு நாளாவது பக்கத்துல நடக்கிற விநாயக பெருமான் கோவில்ல நடக்கிற வழிபாட்டுல கலந்துக்கிட்டு, சந்திர தரிசனத்தையும் பெற்று அவரோட அருள முழுவதுமா வாங்கிக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி.